இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சிறுதானியங்கள் வச்சு தான் ஒரு சத்து மாவு தயாரிக்க போகிறேங்க. எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோமோ அந்த முறையில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சத்து மாவு தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி எல்லாம் சிறுதானியங்கள் எடுத்துருக்கிறேன். அது சோளம் 1/4 கிலோ எடுத்துருக்குறேங்க. பாசிப்பருப்பு 1/4 கிலோ, குதிரைவாளி 1/4 கிலோ எடுத்துருக்குறேன். கருப்பு கவுனி 1/4 கிலோ, தெனை எடுத்துக்கிறேங்க. ராகி 1/4 கிலோ, சிகப்பரிசி 1/4 கிலோ எடுத்துக்கிறேங்க. கம்பு 1/4 கிலோ எடுத்துருக்கேன். சாமை 1/4 கிலோ எடுத்துக்கிறேங்க. வரகு 1/4 கிலோ எடுத்துக்கிறேன். நான் 10 பொருள் எடுத்துக்கிறேங்க. நான் பெரியவங்க சாப்பிட்றதுனால நான் நட்ஸ் எல்லாம் போடல. நீங்கள் சின்ன குழந்தைகளாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதை வாங்க நான் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சு ஒரு வடச்சட்டி வச்சுருக்கிறேன். அதில் ஒவ்வொரு பொருளாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க நீங்கள் வறுத்துடுங்க. லைட்டாக சூடாக ஆனால் போது. நான் இது ஏன் வறுக்கிறேன் அப்படின்னா வறுத்து எடுத்தாங்க பூச்சி பிடிக்காமல் இருக்கும் நாளைக்கு மாவு. அதுக்காக ரொம்ப வறுக்கக்கூடாது. நம்ம கையில் எடுக்கிறப்போ சூடு இருக்குது பார்த்தீங்களா, ஓரளவுக்கு கை சூடு போகிற அளவுக்கு இருக்குது, அந்தளவுக்கு எடுத்தால் போகுது. அடுத்து சாமை போட்டு வறுத்துடலாம். இப்படியே ஒவ்வொரு பொருளாக போட்டு நம்ம வறுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா பொருளையுமே நான் வறுத்து எடுத்துட்டுங்க. இது ஆட்டுங்க, கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் ஆட்டு. அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அரைக்கணும். பாருங்கள், சத்து மாவு நான் மில்லு கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு ஒரு பேப்பரில் போட்டு நான் ஆற வச்சுக்கிறேனுங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாதி வெளியில் வச்சுக்கோங்க, மீதி ஃப்ரிட்ஜுக்கு வச்சிட்டிங்கன்னா நான் வண்டு பிடிக்காமல் இருக்கும். வெளியிலே இருந்தாலும் 2-3 மாதத்துக்கு நல்லா இருக்குங்க. எதுக்கு நீங்கள் பாதி வேணால் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுக்கலாம். சத்து மாவு அரைச்சும் இல்லைங்களா, அதில் நம்ம இதில் கூழ் காய்ச்சல அன்றைக்கி. நீங்கள் சத்து மாவு டெய்லி யூஸ்க்கு இது மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஆளுக்கு அப்படின்னா ஒரு குடிக்கண்டி போட்டுக்குங்க அந்த குழம்பு கண்டியில். நான் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி போடுறேன். இதில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு கரைச்சிக்கோங்க, கட்டி இல்லாமல். நம்ம அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது மாதிரி தண்ணியாக இருக்குதுங்க. நம்ம காய்ச்சறப்போ அது நான் திக்னஸ் வந்துடும். நாங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்சிடலாம். நம்ம கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணுங்க, இல்லாட்டி கட்டிப்பட்டு. பாருங்கள், காய்ச்சி கெட்டியாக வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்படி கெட்டியானதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டுங்க. இடையில இப்படி கிளறி விடுங்க, நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் இந்தளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம மோர் ஊற்றி கலக்கிறப்போ கரெக்டாக இருக்கும். இப்படியே 5 நிமிஷம் சுற்றலாங்க கொதிக்கிட்டு. பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சிச்சு, நல்லா வெந்துச்சுங்க. நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கூழ் ஆறிட்டு இருக்குதுங்க. நம்ம இதுக்கு இடையில தயிரை கடைஞ்சி எடுத்துக்கலாம். கூழுக்கு தேவையான தயிரை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது மாதிரி மிக்ஸி போட்டு கூட கடைஞ்சிக்கலாங்க, இல்லாட்டி நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மோர் கடைஞ்சி எடுத்துட்டேன். அதில் தண்ணி விட்டுக்கலாம். இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க மோர்.
இனி வந்து நம்ம கூழில் வந்து கலக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இதுக்கடையே வந்து கூழ் ஆறிடுச்சு. நம்ம இது மோர் விட்டுலாங்க. கூழுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடுங்க. கட்டிலாம் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மோர் விட்டு கலந்துக்கலாம். ஒட்டுக்க மோர் ஊற்றினா அது கட்டிக்கிட்டே தனித்தனியாக நின்றுக்குங்க. நல்லா கலந்து வராது. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்படி ஊற்றினா லைட்டாக கொஞ்சம் தண்ணி மாதிரி போகுது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்துங்க இந்த சத்து மாவு கூழ் வந்து நாங்கள் பெரியவங்களாம் குடிக்கிறதுனால, உப்பு போட்டு மோர் ஊற்றி குடிக்கிறதுனால நான் வந்து தானியங்கள் மட்டும் போட்டு அரைச்சிக்கிறேனுங்க. நீங்கள் குழந்தைகளாம் குடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நட்ஸெல்லாம் போட்டுக்கலாங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் போட்டு உள்ளே வறுத்து அதிலே போட்டு அரைச்சிக்கலாங்க மாவு கூடையே. பாருங்கள், சத்து மாவு கூழ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றிடலாம். சத்து மாவு கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி வந்து டெய்லி காலையில் வந்து ஒரு டம்ளர் கூழ் குடித்தா ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப அவசரத்தில் வந்து டிஃபன்லாம் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி கூழ் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு. இதே மாதிரி முட்டை இல்லாட்டி பொரியல் வச்சு சாப்பிட்லாங்க. இதுக்கு வெங்காயம் தூவி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே முறையில் செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.